ஐயா தொடங்கட்டும் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2174 இந்திய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்களை கலந்துரையாடுவோம். இறைவன் சார்பாக வருக வருக என வரவேற்று குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு இல்லை பிரம்மநாயகம் ஐயாக்களை அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவசன் ஐயா அவர்களையும் செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் அன்புடன் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 111 புணர்ச்சி மகிழ்தல். கண்டு கெட்டு ஒன்றுயிர்த்து உற்றனை மரபுலம் ஒன்றோடி கண்ணே உல பிணிக்கு மறந்து பிறம நன்றே தன்னைக்கு தானே மறந்து தாமிழ்வார் தாமிழம் பெற்றோர் பெற்ற காமத்து காழில் கனி அடிக்கும் வாழ மீண்டும் செருக்கு வீடு கொள்ளாக்கடை ஒரு தலை இன்னது காம. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லி பிரம்மநாயகம் ஐயாவிலே அன்புடன் வைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈசான். இன்றைய நிகழ்வின் குரல் பொருளறிவாண்மை அதிகாரத்தினுடைய 4வது குரல். வெண்மை எனப்படுவது யாதெனின் உண்மை உடையாம் என்னும் செருக்கு. அறிவின்மை என்று சொல்லப்படுவது என்ன என்று கேட்டால் அது தம்மைத்தாமே நல அறிவு உடையவர் என்னும் மயக்கமே ஆகும். ஒருவன் தன்னைத்தானே அறிவுடையவனாக மதித்துக் கொள்ளும் மாணவத்திற்கு பெயர்தான் அறியாமை எனப்படும். இனி வரலாற்றில் இன்று ஜூன் மாதம் 8ஆம் நாள். இதே நாளில் 1405ஆம் ஆண்டு யோர்க் ஆயர் ரிச்சர்ட் ஸ்கிராப் நோபோர்ட் 2ஆம் நிலை மன்னன் தோமஸ் மோய்வரே ஆகிய மன்னர் இங்கிலாந்தின் 4ஆம் ஹென்ரியின் ஆணையின் பேரில் தூக்கிலிடப்பட்டனர். 1783ஆம் ஆண்டு ஐஸ்லாந்தில் லாக்கி எரிமலை வெடித்து ஆரம்பித்ததில் 8 மாதங்களில் வறட்சி மற்றும் வறுமை காரணமாக 9,000 பேர் வரை கொல்லப்பட்டனர். 1861ஆம் ஆண்டு டென்னசி அமெரிக்க கூட்டிலிருந்து விலகியது. 1887ஆம் ஆண்டு ஹெர்மன் ஹெலாரியின் துளையீடு மட்டை கொண்டு கணிப்பானுக்கான காப்புரிமம் பெற்றார். 1929ஆம் ஆண்டு ஐக்கிய ராஜ்யத்தில் முதல் தடவையாக தொழிற்கட்சி ஆட்சி அமைத்தது. 1984ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் ஓரினச் சேர்க்கை சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டது. 1992ஆம் ஆண்டு முதலாவது உலக கடல் நாள் கொண்டாடப்பட்டது. 1995ஆம் ஆண்டு படிவ நிரலாக்க மொழி PHP வெளியிடப்பட்டது. 2007ஆம் ஆண்டு அட்லாண்டிக்கில் விண் கப்பல் 7 பேருடன் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு ஏவப்பட்டது. இதே நாளில் இலங்கையில் புத்த தளத்தில் 9 உடல்கள் மிகவும் சிதைந்த நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதே நாளில் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் இடம்பெற்ற பெரும் காற்று மற்றும் வெள்ளத்தினால் 9 பேர் கொல்லப்பட்டனர். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீகவசன் ஐயாவில் அன்புடன் அழைக்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய பாடலில் கெடுதலை நிரம்பிய உலகம் மீது அதன் கீழ்மையை வேறறுப்போம், மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டும் என்றோ மூட வழக்கத்தை நாரூரிப்போம், மூட வழக்கத்தை நாரூரிப்போம். கெடுதலை நிரம்பிய உலகம் மீது அதன் கீழ்மையை வேறறுப்போம், மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டும் என்றோ மூட வழக்கத்தை நாரூரிப்போம். மடுவும் மலைகளும் மக்கள் நிலையினில் மண்டி கிடப்பதுவோ, மடுவும் மலைகளும் மக்கள் நிலையினில் மண்டி கிடப்பதுவோ, நலம் கெடவும் உயிர் கூலம் இங்கொரு மூலையில் கிடந்து துடிப்பதுவோ, கிடந்து துடிப்பதுவோ. வானுயர் கூடங்கள் மாடங்கள் ஓர்புறம் வாழ்க்கை நலன்கள் பல, வானுயர் கூடங்கள் மாடங்கள் ஓர்புறம் வாழ்க்கை நலன்கள் பல, அட ஊனுடல் நாரும் எலும்புகள் ஓர்புறம் உப்பும் புளியும் இல்ல, அட ஊனுடல் நாரும் எலும்புகள் ஓர்புறம் உப்பும் புளியும் இல்ல. சாதி மதங்களும் சாத்திர பேய்களும் சழக்கர்கள் சூழ்ச்சிகளாம், சாதி மதங்களும் சாத்திர பேய்களும் சழக்கர்கள் சூழ்ச்சிகளாம்.
தலை மோதி உடைவதும் மேன்மை குலைவதும் செந்தமிழ் வீழ்ச்சிகளாம், செந்தமிழ் வீழ்ச்சிகளாம். ஆண்டிட வந்தவர் மக்கள் பயிர்களை, ஆண்டிட வந்தவர் மக்கள் பயிர்களை அழுகிடச் செய்தனரே. பலர் மாண்டிடத்தாம் வளம் பூண்டனர், ஏழையர் வாழ்க்கையை கொய்தனரே, ஏழையர் வாழ்க்கையை கொய்தனரே. மேன்மை தரும் தொழிலாளர் இனங்களை வேறுபடுத்தினரே, மேன்மை தரும் தொழிலாளர் இனங்களை வேறுபடுத்தினரே. கொடும் கோன்மை புகுத்தி உரிமை எழுச்சியின் குரலை நேரித்தனரே, குரலை நேரித்தனரே. கெடுதலை நிரம்பிய உலகம் மீது அதன் கீழ்மையை வேறறுப்போம். மக்கள் விடுதலை பெற்றுய வேண்டுமென்றோ மூட வழக்கத்தை நாரூரிப்போம், மூட வழக்கத்தை நாரூரிப்போம். நன்றி அம்மா, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சந்திரோதயம் படத்திலிருந்து பாடல். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி உழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு. உண்மை என்பது என்றும் உள்ளது, தெய்வத்தின் மொழியாகும். நன்மை என்பது நாளை வருவது, நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம், அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விழி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவனும் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. அம்மா, இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம்.
அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பிறவை தமிழர் நடத்தும் புத்தர் களம். இன்றைய நிகழ்வில் 2174 நாள் 8/6/2026 திங்கட்கிழமை, திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 10. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மா அவர்கள், மேனாள் தமிழ்துறை தலைவர், மகளிர் மைய இயக்குனர், மேனாள் பேரவை உறுப்பினர், தமிழ் பல்கலைக்கழகம் மேனாள் உறுப்பினர், கலைஞர் எழுதுகோள் விருது, கவிஞர், பெண்ணிய செயல்பட்டாளர். அம்மா அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தர் ஏன் தேவை. அம்மா அவர்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். அம்மா, தொடங்கலாம். அடிச்சு நிறவுறீங்களே அம்மா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா என்னோட குரல்? மிக தெளிவா கேக்குதுமா, தொடருங்கம்மா. சரி சரி. இந்த 2174ஆம் நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை நடத்தக்கூடிய இந்த விழாவில் ஒரு 4 மாதத்திற்கு முன்பாக திருக்குறள் காமராசையா அவர்கள் நீங்கள் ஒரு முறை ஒரு உரை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது உடல்நலம் சரியில்லாத காரணத்தினால் என்னால் அப்பொழுது ஒத்துக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது நானே அவரிடம் பேசுகிறேன் என்று சொன்னதன் பேரில் இந்த நிகழ்வு இப்பொழுது அரங்கேறி இருக்கிறது. இதற்கு முன்னால், அதாவது ஒரு இளைய பட்டாளத்தையே உட்கார வைத்து அடுத்த தலைமுறை தமிழோடும் நற்சிந்தனைகளோடும் வளர்த்து வரக்கூடிய இந்த அமைப்பில் உள்ள அத்துணை பேருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். குறிப்பாக இஷானுடைய அந்த அறிமுகமும் குணமதி என்னை அறிமுகப்படுத்திய விதமும் அருமை. இந்த நிகழ்வினுடைய இடையிடையே தென்மொழி ஈஸ்வரசன் பேசி பாடிய பாடலும், பாக்கியலட்சுமி அம்மா உண்மையே ஒளி என்று சொல்லக்கூடிய, உண்மையில் நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தருடைய சிந்தனையை உள்ளடக்கிய அருமையான பாடலை பாடியதையும் என்னால் ரசிக்க முடிந்தது. அற்புதமான இந்த மாலை நேரத்திலே ஒரு சில கருத்துக்களோடு, என 1/2 மணி நேரம் என்பதனால் குழந்தைகளும் இதுல இருப்பதனால் இதை கதை, புத்தர் எங்கெங்கு என்னென்ன கதைகள் சொன்னார், அதன் மூலமாக ஏன் இன்றைக்கும் தேவைப்படுகிறார் என்பதை சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நாம் நேரிடையே இந்த கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்லலாம். இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக என் அருமை தம்பி தமிழ் இயலன் அவர்கள், நான் ஒரு IAS அகாடமியினுடைய ஒருங்கிணைப்பாளர், மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளர், திருக்குறள் சிந்தனையாளராக பிரம்மநாயகம், நீதியரசர் நடராசன் என பல்வேறுபட்ட ஆளுமைகள் இதில் இருக்கிறார்கள். என்ஜினியர் முருகேச பாண்டியன் என்றெல்லாம் பல்வேறுபட்ட ஆளுமைகளை இதில் பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் நான் பங்கெடுப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். என்ன தலைப்பில் பேசுவது என்று கேட்ட உடனேயே நான் புத்தர் ஏன் தேவை என்ற தலைப்பை கொடுக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. அதனால் உடனடியாக நான் ஐயா காமராஜ் அவர்களிடம் தொடர்பு கொண்ட பொழுது, அவசியம் பேசுங்கள், இன்றைக்கு தேவையான ஒரு தலைப்பு என்று அவர்கள் சொன்னதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதலான எனர்ஜியோட, சக்தியோட இந்த தலைப்பில் சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். குழந்தைகள் இருப்பதனால் ஒரு சின்ன அறிமுகம், புத்தர் யார் என்பதை பற்றி நாம் சொல்லுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சுத்தோதனர் மாயா என்ற நேபாள நாட்டில் இருக்கக்கூடிய லும்பினி என்ற ஒரு இடத்தில் இந்த சுத்தோதனர் மாயா ஆகிய இருவருக்கும் பிறந்த ஒரு அதிசய குழந்தைதான் சித்தார்த்தன் என்ற புத்தன். பொதுவாக கபிலவஸ்து, நேபாள் பக்கத்துல இருக்கிற அந்த கபிலவஸ்து என்பது அரசர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு பகுதி. கபிலவஸ்து நகரத்துக்குள்ள இருக்கிற லும்பினில தான் புத்தர் பிறந்திருக்கிறார், சித்தார்த்தனாக பிறந்திருக்கிறார். இந்த கபிலவஸ்துங்கிற அந்த பகுதி நேபாளத்திலிருந்து
கங்கை வரை ஒரு ஆட்சி செய்த ஒரு மன்னர், அதாவது சுத்தோதனருடைய தந்தை. இந்த குலத்தை சாக்கியர் குலம் என்று சொல்லுவார்கள். அதனாலதான் சாக்கிய புத்தர் அப்படிம்பாங்க, சாக்கிய முனி என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த பிறப்பு என்பது மிக அதிசயமானதாக, அதாவது புத்தரை படிக்கக்கூடிய எல்லோருக்குமே ஒரு பெரிய விடயம். ஒரு தாயினுடைய வயிற்றிற்குள்ளே ஒரு வெள்ளை யானை புகுந்ததாக மாயா கண்ட கனவு என்பது கனவினுடைய ஒரு ஆழமான பார்வையோடு தொடர்புபடுத்தி பார்ப்பதாக இருந்தால், கனவு என்பது மிக முக்கியமான ஒன்றாக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருந்து வருகிறது. அதனாலதான் உளவியல் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லக்கூடிய உளவியல் நிபுணர், உளவியல் பகுப்பாய்வாளர் கனவு பற்றி தனியாகவே ஒரு வால்யூம், ஒரு தொகுப்பு எழுதியிருக்கிறார். அப்படி இந்த மாயாவினுடைய, அதாவது சுத்தோதனருக்கும் மாயாவுக்கும் குழந்தை ரொம்ப காலமாக இல்லை என்பதனால் அவளுடைய வேண்டுதல், அவளுடைய இறைஞ்சுதலை தொடர்ந்து பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு நாள் அவள் உறங்க சென்ற பொழுதுதான் அந்த உறக்கத்திலே ஒரு கனவை அவள் காண்கிறாள். அதுதான் இந்த வெள்ளை யானை தன்னுடைய வயிற்றிற்குள் சென்றதாக. அப்பொழுது ஒரு ஒரு ஒளி ஏற்பட்டது என்றும் சொல்லுவார்கள். அதன் பிறகு குழந்தை பிறக்கிறது. பிறந்த குழந்தையும் எல்லோருடைய, அதாவது அனைத்து விதமான அறிஞர் பெருமக்களால், சான்றோர் பெருமக்களால், துறவிகளால், மேன்மையடைந்த ததாகதர்களால் பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு இந்த சித்தார்த்தன் என்ற புத்தனுடைய பிறப்பு அமைந்திருக்கிறது. ரொம்ப இத ரொம்ப நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும், தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், அண்ணல் அம்பேத்கர் எழுதியிருக்கக்கூடிய புத்தரும் அவர் தம்மமும் என்ற நூலை நீங்கள் வாசிக்க வேண்டும். கதை கதையாக அவர் எடுத்து செல்லுவார் இந்த சித்தார்த்தனுடைய புத்தருடைய வாழ்க்கை முழுவதும். கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டில் பிறந்த சித்தார்த்தன் ரொம்ப ஒரு பெரிய வளர்ச்சியை நம்ம இடையிடையே பார்க்க முடிகிறது. அப்படி 563 கிமு 563 பிறந்தவர். அதுவும் ஒரு வைகாசி மாதம் பௌர்ணமி நாளில் தான் அவர் பிறக்கிறார். அதே போலவே அவர் இல்லற வாழ்க்கையை துறந்து துறவு வாழ்க்கைக்கு போகும் பொழுது அவருக்கு ஞானம் கிடைத்ததும் கூட வைகாசி பௌர்ணமி தான் என்பதும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல அவருடைய பரிநிர்வாணம் என்று சொல்லுவார்கள். அதாவது சம்பா சம்புத, அதாவது அந்த நிலையை கடந்து ஒரு எல்லாருக்குமான இறப்பை போல புத்தருடைய இறப்பு இல்லை என்பதனால் அவருடைய இந்த பரிநிர்வாணம் என்பதும் அந்த வைகாசி மாதம் பௌர்ணமி நாளில் நடந்திருக்கிறது. இந்த 3ஐயும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய பிறப்பை நாம சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம். இந்த வைகாசி மாதங்கிறது ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நாம் புத்தருடைய வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த புத்தரை நாம் புரிந்து கொள்வதற்கு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு, ஏன் போர் தேவை, ஏன் தேவையில்லை, அது குறித்து புத்தர் என்ன சொல்லுகிறார் என்பதாக நாம் என்னுடைய பகுதி அதுதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி, மனித நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, ஈராக்கில் நடக்கக்கூடிய இந்த போரின் பதட்டம், இன்றைக்கு ஒவ்வொரு வீட்டிற்குள்ளும் சமைக்கக்கூடிய பெண்கள் ஆண்களினுடைய அந்த சிலிண்டருக்குள்ள அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. ஆக அந்த மாதிரியான ஒரு நெருக்கடியில் புத்தர் ஏன் தேவைப்படுகிறார் என்பதாகவே நான் இந்த உரையை இங்கே சுருக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மகானுடைய வாழ்க்கை என்பது நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவருடைய
அடிப்படையான குணங்களை அவர் என்னென்ன சொல்லுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்றார் அவரு? அமைதியாக இருக்கணும், தூய்மையான மனதோடு இருக்கணும், காமம் இல்லாமல் இருக்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும், திடமான எண்ணம், திடமான நம்பிக்கை, திடமான மனம் கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். இதை ஏன் அவரு தெளிவுபடுத்துறாருன்னா, அவரு ஒவ்வொரு சம்பவங்களிலும், அதாவது அவரு குடும்பத்தில் இருந்து யசோதராவையும் ராகுலனையும் விட்டு பிரிந்து அவர் வெளியில் வரும் பொழுதும், தியானத்தின் மூலமாக துறவு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதன் மூலமாகவும், அதை போலவே அவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் உட்கார்ந்து தியானம் பண்ணும் பொழுது கிடைத்த அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாகவும் அவர் ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய எல்லையை தொட்டு வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆரம்பத்துல அவர் எந்த உணவுமே எடுக்காம தான் தியானம் பண்றாரு. ஆனா உடலெல்லாம் இழைச்சி போகுது. நீங்க கூட அதை பார்க்கலாம். ஒரு எலும்பும் தோலுமான ஒரு உடம்ப புத்தருக்காக காட்டுவாங்க. அது கடும் தவம். அந்த வாழ்க்கை யாருக்கும் கூடாது. அதை உணர்றார் அவர். அப்படி ஒரு கடும் தவத்தினால் பசி தன்னை ஆட்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது தியானத்தில் மனம் ஈடுபடாது. எல்லாமே இங்க உளவியலாதான் நாம புத்தரை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அதையெல்லாம் கடந்து சுஜாத்தை என்ற ஒரு பெண் மிகப்பெரிய ஒரு பால் பாயசத்தை தந்து அவருடைய அந்த தியானத்திற்கு தெம்பூட்டும் விதமாக, அதாவது உணவே இல்லாமல் இருந்தால் மனம் அமைதியாக இருக்காது, பசி தூண்டும், வேற வேற எண்ணங்கள் வரும், அதனால நாம தியானிக்கிறது தடைபடும். அப்ப என்ன பண்றது? அப்படியும் அவ ஒரு 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 வனத்திலே, அதாவது கயை என்று சொல்லக்கூடிய இந்த பீகார்ல இருக்கக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய கயை, அந்த புத்தருடைய புத்தர் அமர்ந்து ஒரு நிரஞ்சனை என்ற நதிக்கரையின் ஓரத்திலே அமர்ந்து அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இந்த சுஜாத்தை உணவு கொண்டு செல்லுகிறாள் அப்படின்னு பார்க்கிறோம். நானு எங்களுடைய உபாசகர் திரு அன்பன், இப்படி நாங்க அவங்களுடைய மனைவி, இப்படி ஒரு 5 பேர் அங்க போயிருந்தோம். இந்த நிரஞ்சனை நதி ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வனம் பகுதி நினைவுக்கு வரல, நான் சொல்றேன். அந்த இடத்துல உள்ள நுழைஞ்ச பொழுது உண்மையிலேயே எங்கள் எல்லோருக்குமே ஒரு மயிர்கூச்செறிதல் இருந்தது. நம்ம ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்னால, அதாவது 5ஆம் நூற்றாண்டுன்னா இன்னைக்கு 21, 22ஆம் நூற்றாண்டு நெருங்கிக்கிட்டு இருக்கோம். அது கிமுங்கிறாங்க வேற. அப்ப இந்த 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மக்களினுடைய அன்பிற்காகவும் இரக்கத்திற்காகவும் ஒரு அடையாளமாக இருந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுவதற்கான ஒரு பயிற்சி அந்த இடத்திலே எங்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடிந்தது. அப்படி அது ஒரு மெய்மை நிலை என்றுதான் அதை சொல்ல வேண்டும். அந்த பெண் பாயசம் கொடுக்கறத, அந்த காட்சியெல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அதை ஒரு தங்க கிண்ணத்தில் தருவதாக ஒரு செய்தி இருக்கிறது. இந்த தங்கத்தை நான் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று புத்தர் கேட்கிறார். இது உங்களுக்காகவே கொண்டு வரப்பட்டது, இதில் தான் அந்த பாயசம் இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அவர் அந்த ஆற்றிலே அதை விடுகிறார். ஆனால் அந்த பாத்திரம் திரும்பி வருகிறது என்று ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ இங்க நாம் புத்தரை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எடுத்துக்கொண்ட அந்த ஒரு கொள்கையில் தீவிரமான ஒரு பற்று கொண்டவராக, அதில் தன்னுடைய அறிவை நாளுக்கு நாள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவராக, புது புது விடயங்களை கண்டுபிடிப்பவராக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஆசையால் நிரப்பப்பட்டது. அது ஆசை என்ற ஒரு நீரோ அல்லது பாலோ ஒரு பாத்திரத்துல அப்படி நிறைஞ்சு இருக்கு, அது வழிஞ்சிட்டு இருக்கு என்று நாம பார்க்கிற இந்த சூழல்ல இது தேவையா தேவையில்லையா என்ற ஒரு ஆராய்ச்சியை அவர் தன்னுடைய மனதிற்குள்ளே வைத்து கொண்டுதான் வனம் வனமாக காடு காடாக அவர் சென்று
நிதானமாக உள்ள, அதாவது காட்டுக்கு உள்ள எந்த ஒரு விலங்கும் எந்த ஒரு மனிதனும் தொல்லை செய்யாத இடத்தில் அமர்ந்தவர் தியானம் செய்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி ஏன் அவர் அப்படி தியானத்துக்குள்ள போறார் அப்படின்னா, இங்க நான் எனது என்ற ஒரு பண்பு நமக்கு தொடர்ந்து நம்மை ஆட்கொண்டுகிட்டே இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு என்னோட அதிகாரம் தான் முக்கியம், நான் தான் இந்த வல்லரசாக இருப்பேன், உலக நாடுகள்லாம் என்னுடைய காலடியில தான் இருக்கணும் என்று சொல்லி ட்ரம்ப் ஒரு பெரிய மாயையை தன் மீது தன்னுடைய அரசின் மீது வைத்துக்கொண்டு உலக நாடுகளை, உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை துன்புறுத்துவதும், போர் என்ற பெயரில் எல்லா வளங்களையும், நாட்டினுடைய எல்லா வளங்களையும் அழித்து ஒழிப்பதன் மூலமாக அவர் எதை அடைகிறார் என்று நமக்கு தெரியல. அந்த நான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பலவிதமான குணங்களினுடைய குவியலாக அது இருக்கிறது. என்ன குணம்? அப்படி பேராசை இருக்கு, நான் தான் முதல்வனாக இருக்கணுங்கிறது பேராசை இருக்கு, எல்லா கட்சிக்காரர்களும் எங்கிட்டதான் சேரணும்னு பேராசை இருக்கு, நான் தான் அதாவது ஒரு டிசைரிங் அத்தாரிட்டியா, நான் தான் தீர்மானிக்கிற ஒரு கர்த்தாவாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்படி எல்லாத்துலயுமே நான்கிறது பலவிதமான குணங்களினுடைய குவியலாக இருக்கிற பட்சத்துல உலகமே ஒரு காணல் நீர் என்பதை உணர்த்தியவர் தான் புத்தர். அது ரொம்ப முக்கியமா நாம எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதராக புத்தர் இருந்து கொண்டிருக்கிறார். இப்ப இதுக்கு ஒரு உதாரணமா ஒரு கதையை நம்ம சொல்லலாம். ஒரு விவசாயியும் புத்தரும் சந்தித்துக் கொள்ளுகிறார்கள். அப்போ அந்த விவசாயி கிட்ட போய் நின்னுட்டு புத்தர் என்ன பண்றீங்க அப்படிங்கும்போது, நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், மாடு இருக்கு, ஏர் இருக்கு, நிலம் இருக்கு, விதை இருக்கு, எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கார். அப்ப புத்தர், நானும் கூட ஒரு விவசாயி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்ககிட்டதான் மாடு இல்லையே, உங்ககிட்ட ஏற்கலப்பை இல்லை, உங்ககிட்ட விதை இல்லை, நீங்க எப்படி உங்களை ஒரு விவசாயின்னு சொல்லிக்குவீங்க அப்படின்னு அந்த விவசாயிக்கே உள்ள ஒரு அறியாமையோட அவர் கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது புத்தர் ஒரு 4 விதமான பதில் சொல்லுவார். ஒண்ணு, என்கிட்ட இருக்கிறது அன்பும் கருணையும் மட்டும்தான், அந்த 2ம் தான் என்கிட்ட இருக்கிற விதை. இப்ப நான் ஒரு விவசாயியா இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது என்ன? அன்பும் கருணையும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. அதுதான் இந்த விதை என்று சொல்லக்கூடிய உங்கள் கையில் இருக்கக்கூடிய விதைக்கு சமமானது. 2வது அவர் சொல்றாரு, நான் செய்திருக்கக்கூடிய இந்த நற்செயல்கள், அதாவது குடும்பத்திலிருந்து பிரிந்து தியானம் மேற்கொண்டு பல்வேறுபட்ட நபர்களை சந்தித்து நான் இந்த இந்த புத்த நெறி என்பது என்னவாக இருக்கிறது, தர்மத்தை மட்டுமே போதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இந்த அறச்சிந்தனையை நான் எல்லா இடத்திலும் பார்த்த அத்தனை மக்களுக்கும் சொல்லி வந்திருக்கிறேன். அந்த நற்செயல்கள் தான் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய நற்பலனாக விதையை விதைத்து நெல்லை அறுவடை செய்வதை போல புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்தது அவர் சொல்றாரு, அதுக்கு இந்த மாடுகளை பூட்டிட்டு போற நுகத்தடி, அந்த ஏற்கலப்பையெல்லாம் வேணும் தானே அப்படின்னு விவசாயி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எனது அறிவு தான் இங்கே நுகத்தடியாக இருக்கிறது என்று அவர் சொல்றார். அறிவு நுகத்தடி அப்படின்னா அந்த ஏர் கலப்பை தான் இங்க என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் ஞானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப எது விதை? அன்பும் இரக்கமும் விதை. அறிவு இங்கே நாம் பார்க்கக்கூடிய அறிவு என்பது விவசாயினுடைய நற்பலன்கள். அதாவது அந்த நெல் எப்படி நல்ல விவசாயம் செஞ்சா நல்ல நெல்லை நாம அறுவடை செய்யலாம். மாடு கட்டி போரடிக்கும் மாளாது சென்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரைன்னு பாட்டு பாடுவாங்க. அவ்வளவு செல்வ நெல் வளம் நிறைந்த ஒரு நாடு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அதே போல மணப்பாறை மாடு கட்டி மாயவரை ஏறு பூட்டி, அந்த பாட்டை நீங்க முழுமையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விவசாயினுடைய ஒட்டுமொத்தமான உடல் உழைப்பும் சந்தோஷமும் நிறைந்திருக்கக்கூடிய, அதோடு
அந்த நெல்லை எப்படி பாதுகாக்க வேண்டிய இதெல்லாம் பின்னாலையும் சொல்றாரு, புத்தரும் சொல்றாரு என்பதை அந்த பாடல்ல கண்ணதாசன் ரொம்ப அழகா வச்சிருப்பாரு. அந்த மாதிரி இவர் சொல்றது வந்து என்னோட என்னோட ஞானம் தான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஏற்காலாகவும், அறிவு தான் வந்து மிகப்பெரிய நுகத்தடியாகவும் இருக்கிறது. எனவே நான் வந்து ஒரு விவசாயியாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இந்த ஏரின் மூலமாக அதாவது மாடு அப்படி 2 பக்கமும் நுகத்தடினா ஒரு தடி, ஒரு பெரிய களி இருக்கும். இந்த பக்கம் ஒரு மாடு, இந்த பக்கம் ஒரு மாடு கட்டி அந்த கலப்பை வந்து இப்படி மண்ணை தோண்டிட்டு போகும். அப்படியான அந்த அந்த கைப்பிடி பேரு வந்து மேலின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா தர்மம் அப்படின்னு அவர் சொல்றார். இது எவ்வளவு ஒரு விவசாயத்தோட ஒரு அறிவாளியினுடைய ஒரு அறிவினுடைய உச்சத்தை, ஒரு ஞானம் பெற்ற ஒரு துறவி, ஒரு ஞானம் பெற்ற ஒரு ததாகதர்னு அத பௌத்தத்துல சொல்லுவாங்க. பேசக்கூடிய பேச்சு என்பது படிச்சு பார்க்கும் பொழுது உண்மையிலேயே வியப்பாக இருக்கிறது. இப்போ நாம இந்த விவசாயிக்கும் புத்தருக்கும் நடந்திருக்கிற இந்த உரையாடலின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி 2. ஏன்னா நம்ம கண்டெம்பரரியோட எதையுமே இணைச்சு பார்க்கணும். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சொன்ன வள்ளுவர் புத்தர்கிட்ட இருந்துதான் நிறைய செய்திகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார். இன்னா செய்யாமை, கல்லாமை, கொலை செய்யாமை, காமம் கொள்ளாமை, இது எல்லாமே நீங்க வந்து நினைச்சு பார்க்கலாம். அந்த பஞ்சசீலங்கள் பத்தி புத்தர் வந்து பேசுவார். திருடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, காமம் கூடாது, கல்லுண்ணக்கூடாது, இப்படி ஒண்ணு அவர் சொல்லும் பொழுது ஒரு அடிப்படை கேள்வி நமக்கு வந்து வரும். காமம் கூடாது அப்படின்னா எப்படி இல்லறம் செழிக்கும், எப்படி தலைமுறை தலைமுறையாக நாம் மக்களை பெற முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். அவர் சொல்லுவது எல்லாமே மிகையாக இருப்பதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அஞ்சுவது அஞ்சல் பேதமை. நாம வந்து கொள்வதும் கொடுப்பதும் குறையில்லாமல் இருக்கணும். எந்த ஒரு விஷயம் அது ஒரு நடுநிலையாக இருக்கும். அதனாலதான் புத்தர் எடுத்த பாதையை நடுநிலை பாதைன்னு அவங்க சொல்லுவாங்க. இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்திகள், பஞ்சசீலங்கள் நேற்று தேவைப்பட்டன, இன்று தேவைப்படுகின்றன, நாளையும் தேவைப்படும். அப்ப இந்த 5 கொள்கைகள், திருடக்கூடாது, இன்னொருத்தருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது, முதல்ல அடிப்படையில பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா என்ன ஆகும், எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி வரும். என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வரீங்க அப்படின்னு ஒரு மனைவி வீட்டுல கேக்குறாங்கன்னா, ஆமாமா இன்னைக்கு மீட்டிங் இருந்தது என்று சொல்லி நாம ஒரு நாள் வேணா பொய் சொல்லலாம், 2 நாள் பொய் சொல்லலாம். தினமும் லேட்டா வராரே, ஒரு அலுவலகத்துக்கு ஒரு போனை போட்டு விசாரிப்போம்னா, இல்லையே அவர் 5 மணிக்கு டெய்லி கிளம்பிடுறாரு. ஏன்னா அங்கதான் பூகம்பம் வந்து ஆரம்பமாகுது. இது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். நம்ம வந்து இதுல என்னை பொறுத்த வரையில நான் வந்து 2, அதாவது ஜெண்டரை நான் வந்து சமமா தான் நான் பாக்குறேன். இந்த ஆண் குணங்கள், இந்த பெண் குணங்கள் எப்பொழுதுமே வந்து நேர்மை சார்ந்தும் உண்மை சார்ந்தும் இருக்க வேண்டும். அதில் ஒரு அறம் இருக்க வேண்டும். இதைத்தான் புத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கார். நம்ம அதை எல்லாமே வந்து ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜ்ல படிக்கிறோம், அல்லது தனியா படிக்கிறோம், நடைமுறைப்படுத்த முடியல. இன்றைக்கு கரப்பான் பூச்சி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு, அதுவும் இளைஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு டெல்லி நகரத்தையே அசைச்சு பார்த்திருக்கு, அதிகாரிகளை உலுக்கி பார்த்திருக்கிறது என்றால் இந்த இளைஞர்கள் யாரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அப்படி கை முழுக்க அம்பேத்கருடைய படம் இருக்கு, மாவோ படம் இருக்கலாம், நீங்க இன்றைக்கு நாம் மார்க்சுடைய படமாக இருக்கலாம், லெனினுடைய படமாக இருக்கலாம். ஒவ்வொரு தத்துவ ஞானிகளினுடைய படங்களும் இந்த இளைய சக்திக்கு வந்து தேவைப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தமாக இந்த இந்திய நாட்டினுடைய கான்ஸ்டிடியூஷன், அரசு அமைப்பை நிர்வகித்து கொடுத்திருக்கக்கூடிய ஒரு குழு, அந்த குழுவுல ஒருவராக அம்பேத்கர் இருந்திருக்கிறார். அவரினுடைய இந்த கொள்கைகளின் அடிப்படையில் அதிகாரத்தை கேள்வி கேட்பது என்பது இன்றைக்கு நடந்திருக்கிறது. இதை பற்றி புத்தர் பேசுகிறாரா என்றால் பேசுகிறார். என்ன பேசுகிறார் என்றால், போர் என்ற ஒன்றை அறிவிப்பதற்கு
என்ன காரணம் இருக்க முடியும்? போரினால் என்ன நன்மைகள் நடந்து விட முடியும்? போரினால என்ன நன்மை நடக்க முடியும்? எல்லா இனப்படுகொலையும், எல்லா அது மதம் சார்ந்த படுகொலைகளும் நீங்க பாத்தீங்கன்னா முதலில் குறிவைக்கப்படுவது வந்து குழந்தைகள் தான். அந்த பள்ளிக்கூடமா இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு இது கோயிலா இருக்கலாம், ஆலயமா இருக்கலாம். இந்த மாதிரியான இடங்கள்ல தான் வந்து முதலில் குண்டு வீசப்படுகிறது. அப்போ குழந்தைகளை நாம கொன்னுட்டோம்னா இமோஷனலா பெற்றோர்களை கொல்லுவது ஈஸியாக இருக்கும். இந்த ஈரான் ஈராக் போரோ பாலஸ்தீன போரிலேயோ தனித்து விடப்பட்ட அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகளினுடைய குரல் பதிவை நாம வந்து கேட்டிருப்போம். இப்போ இந்த போர் இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தந்துட முடியும்? இந்த போர் வேணுமா? இதைத்தான் புத்தர் போர் வேண்டாம் என்று ஒரு கதை இல்ல, அவருடைய நடந்த சம்பவத்துல அவர் சொல்லுவார். சாக்கியர்களுக்கும் கோலியர்களுக்கும் நடந்த ஒரு விவாதம். இன்னைக்கும் நமக்கு நாட்டுல தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த இப்ப மேகதாது பிரச்சனையை வேற கிளப்பி இருக்கிறாங்க கர்நாடகால. உங்களுக்கு நாங்க தண்ணி தருவோம், ஆனா நாங்க அணைய கட்டிக்குவோம். இப்படி இணைத்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு 16 வயதாக இருக்கக்கூடிய சித்தார்த்தன் சாக்கியர் குலம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தந்தையர் குலத்திற்கும் கோலியர் குலம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தாயினுடைய குலத்திற்கும் இடையே நீர் பகிர்ந்து கொள்வதில் ஏற்பட்ட ஒரு தகராறில் தான் இந்த சித்தார்த்தன் நாடு கடத்தப்படுகிறான்ங்கிறதா செய்தி. அவர் நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்தாரு, அல்லது பிணியோட இருந்தவங்களை பார்த்தாரு, இறந்து போனவங்களை பார்த்தாருங்கிறதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். அது இருக்கு. லலிஸ்திராமம் அப்படின்னு ஒரு நூல் அதுல இருக்கு. ஆனால் இந்த அம்பேத்கர் சொல்லி இருக்கிறதுல அடிப்படையாக நீர் பிரிவினையால் சித்தார்த்தன் கோலியர்களினுடைய இந்த அதிகாரம், இந்த ஆணவ பேச்சு கூடாது, தண்ணி என்பது எல்லோருக்கும் பகிர்ந்து தரப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அந்த விவாதத்தில் கலந்து கொள்ளுகிறார். ஆனா கோலியர்கள் சாக்கியர்களுக்கு இடையே ஒரு தேர்வு, அது என்ன, யாரெல்லாம் கோலியர்களுக்கு தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அது யாருமே கை தூக்கல, சித்தார்த்தன் மட்டும்தான் கை தூக்குறார். இப்போ ஒரு மன்னருடைய வீட்டு பிள்ளைய நாம வந்து தண்டிக்க முடியாது. ஒண்ணு நாடு கடத்த முடியும், அல்லது அந்த அவங்களுடைய அரசு முழுவதுமாக ஒப்படைக்க வேண்டும். அது தந்தையினுடைய அதிகாரத்தில் இருக்கு. அதனால அதற்கு அவருக்கு உரிமை இல்லை. அதனால நான் வெளியேறி விடுகிறேன் என்று சொல்லிதான் வர. அப்படி வரும்பொழுதுதான் நிறைய விஷயங்களை வந்து இப்ப நமக்கு வந்து போதனையாக தந்துகிட்டே இருக்கார். இப்ப இந்த போர்ல வந்து போரை பற்றின ஒரு கதையே இருக்கு. அது என்ன அப்படின்னா, நாதபுத்திரர்ங்கிற ஒரு குரு, அவர் என்ன பண்றாருன்னா, அந்த நாக வம்சத்தினுடைய வழியில் வந்த ஒரு குரு நாதபுத்திரர். அவரிடம் சிம்மன் என்று சொல்லக்கூடிய ஒரு படை தளபதி அவன் என்ன பண்றான் அப்படின்னா, புத்தர் அங்க வந்திருக்கிறார், நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆனா அதுக்கு அவர் அனுமதி தர மாட்டார். அவர் என்ன எதுவுமே செய்யாம சும்மாருன்னு சொல்றாரு, சும்மா இருக்கிறது சுகமா இருக்கும்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீ போய் என்ன கேட்டுட்டு வர போற அப்படின்னு அவரு சொல்லுவார். 3 முறை கேட்பாரு. 3 முறையும் அதுக்கு வந்து அவரு அந்த குரு வந்து பதில் தர மாட்டார். நான் போய் நேராவே பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் போவார். யாரு? அந்த சிம்மன்கிற அந்த படை தளபதி. அங்க போனதுமே அவனுக்கு வேற விதமான உணர்வுகள் தோன்றும். ஆனாலும் புத்தர்கிட்ட கேள்வி கேட்பான். என்ன கேள்வி அப்படின்னா, நீங்க வந்து எந்த செயலையும் செய்யக்கூடாது, செயல்களை செய்யறத மறுக்கிறீங்க அப்படின்னு எங்க குரு சொல்றாரு. அப்புறம் எல்லா பொருளும் அழியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனால நீங்க வந்து இந்த அழிஞ்சு போற உடம்போ, அழிஞ்சு போற இந்த ஒரு உடலோ, எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, சும்மா இருங்க அப்படின்னு நீங்க சொல்லுவதாக என்னுடைய குரு சொல்றாரே. நான் வந்து ஒரு போர் படை தளபதியாக இருக்கேன், இது சாத்தியமா அப்படின்னு அவர் கேட்பார். அப்போ புத்தர் சொல்றார், பனை மரத்தை நீங்க பிடுங்கி எரிஞ்சா அது எப்படி வேரோட சாயுமோ, அது போல தீய செயல்களாக இருக்கக்கூடியவற்றை தான் நான் எதிர்க்க சொல்லுகிறேன்.
தவிர்க்க சொல்லுகிறேன். தீயவை என்ன செய்யும்? அது எல்லாத்தையும் அச்சுறுத்தும். அது கூடாது. கெட்ட சகவாசம் என்ன செய்யும்? ஏதாவது ஒரு குழியில கொண்டு போய் தள்ளும். அதனால அதை விட்டுட்டு நல்லவங்களோட சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்றேன். ஔவையார் சொல்லுவார், இரு நிலம் பிளக்க வேர்விடும் நல்ல நட்பு அப்படிம்பார். ஒரு 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 நிலத்தை பகிர்ந்து, அதாவது ஒரு ஒரு மலையை பகிர்ந்து அதுக்குள்ள ஒரு வேறு இறங்குற அளவுக்கு வேருக்குமே தன்மை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுதான், அப்படிப்பட்டதான் நட்பாக இருக்க முடியும். அதே போல ஒரு கெட்ட நட்பா இருந்தா நீருக்குள் பாசி போல் வேர்கொள்ளாதே அப்படின்பார். நீங்க நீருல பாசி படர்ந்திருந்தா அதை தள்ளிங்கன்னா அது அப்படி போய் நிற்கும், திரும்ப அங்கே வந்து நின்னுக்கும். இதைத்தான் நான் வந்து தவிர்க்கணும்னு சொல்றேனே தவிர நற்செயல்கள் செய்வதை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அப்படின்னு அவரு பதில் தரார். ரெண்டாவது ஒரு கேள்வி இந்த சிமன் கேட்பான். அது என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு படைத்தளபதியா இருக்கேன். இந்த படைத்தளபதியாக இருந்து கொண்டு நான் போர் செய்யாமல் இருக்கலாமா? நான் ஒரு மன்னனுக்கு கீழ் நான் பணியாற்றுகிறேனே, அது சரியா அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், ரொம்ப அழகான ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லுவார். என்ன சொல்வார் அப்படின்னா, தண்டனைக்கு உரிய யாராக இருந்தாலும், தண்டனை பெறக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அப்போ போர் தேவைங்கிறத புத்தர் வந்து சொல்லி இருக்கிறார். அது எதுக்கு? தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். நம்ம வந்து இன்றைக்கு உலக நாடுகள்ல யாரெல்லாம் தண்டிக்கலாம், நான் என்ன பேர் சொல்ல விரும்பல, இப்போ வச்சுக்கலாம். இலங்கையில நடந்த அந்த போர், இனப்படுகொலை நடந்த அந்த போர், சிங்கள மக்கள் புத்தரை இறைவனாக, மன்னிக்கணும், புத்தரை ஒரு வழிபாட்டு மெய்மை நிறைந்த ஒரு உயிராகத்தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது ததாகதன்னு சொல்லலாம். நம்ம இங்க கடவுள்னு சொல்றது போல அங்க ததாகதர் வழிபாடு ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க நாங்க ஒரு 10 நாள் அங்க போய் இருந்தோம். அது மாதிரி எல்லாம் புத்தரை வழிபட முடியாது. அவ்வளவு தூய்மையான, அவ்வளவு மலர்களால் அர்ச்சனை செய்து புத்தரை வந்து வழிபடுறாங்க. என்ன பிரயோஜனம்? நாங்க ஒரு இடத்துல சாப்பிட்டோம், எனக்கு அந்த இடம் பேர் தெரியல. அந்த இடத்துல வந்து 100 குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் போர்ல அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன பிறகு அந்த சோறே எங்களுக்கு இறங்கல. அப்போ இதை புத்தன் சொன்னாரா? புத்தர் வந்து இதை சொன்னாரா? இப்படிதான் அழிக்கணும்னு சொன்னாரானா? இல்லை. ஆசையாக, பேராசையால் எவர் ஒருவர் ஒரு நாட்டை கைப்பற்ற நினைக்கிறாரோ, பேராசையால் எவர் ஒருவர் ஒரு வீட்டிற்குள்ளே புகுந்து இன்னொருவருடைய மனைவியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ, அல்லது பேராசையினாலே தன்னை விரும்பக்கூடிய ஒரு பெண், இல்லை இவன் எனக்கு ஒத்து வர மாட்டான் என்று சொல்லி உன்னிடமிருந்து நான் விலகிக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவளை கொலை செய்ய வேண்டும் என்ற அந்த பேராசை, இப்படிப்பட்டவர்களைத்தான் அவர் புறம் தள்ள சொல்லுகிறார். அப்ப போருங்கிறது நியாயமானதாக இருக்க வேண்டும். தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு உயிர் அல்லது தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு நாடு, தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு மாநிலம் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏன் இதெல்லாம் நம்ம வந்து சிமனுடைய இந்த கேள்வி வந்து மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த நேரத்துல நாம வந்து பொருத்தி பார்க்கலாம். என்னாலெல்லாம் இந்த ஈரான் ஈராக் போரை வந்து பார்த்துட்டே இருக்க முடியாது. அன்றைக்கு நமக்கு வந்து டிஜிட்டல் இல்லை, அதனால எப்படி நடந்ததுன்னு சொல்ல தெரியல. ஆனால் இந்த கண்ணு முன்னால அங்க நடக்கிறத நம்ம லைவ்ல பாக்குறோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தருகிறது. அதனாலதான் நாம வந்து இந்த போர் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இதைத்தான் புத்தரை பத்தி பேசும் பொழுதெல்லாம் இலங்கையில் இப்படி கொண்டாங்களேன்னு சொல்லுவாங்க. அல்ல, அவர் அறம் சார்ந்துதான் நிற்க சொல்லுகிறார். ஒரு படமே வந்தது, அதாவது புத்தரை வந்து தலையை மட்டும் வெட்டி எடுக்கிற மாதிரி எல்லாம் ஒரு கார்ட்டூன் படம் எல்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க. அது தலையிலேருந்து ரத்தம் வரா, கண்ணிலேருந்து ரத்தம் வரா மாதிரி எல்லாம். அதெல்லாம் புத்தனையே கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் அல்ல. ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுகிறார், இந்த பஞ்சசீலங்கள்னு சொன்ன திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, காமம் கூடாது, கள்ளுண்ணக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்று சொன்ன இந்த ஐந்துமே 8 விதமான நன்னெறிகளால் மேலும் மேலும் அதை வந்து பக்குவப்படுத்துறார். நீங்க வந்து உங்களை நீங்களே நேசிக்கிறதுல ஆரம்பிச்சு நல்ல பேச்சா இருக்கணும், நல்ல செயலா இருக்கணும், நல்ல ஒரு
ஆற்றல் நிறைந்த ஒரு செயலை நாம செய்யணும். நற்சிந்தனை, நல்ல ஊழா இருக்கணும். நல்ல அமைதி, நல்ல மனம் அமைதியாக இருக்கும். நல்ல அமைதிங்கிறது இங்க ஒட்டுமொத்தமான ஒரு இமான்சிபேஷன், விடுதலை, அதை நோக்கி பயணிக்கிறதா தான் நாம இருக்கணும் அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு. ஆக இந்த அடிப்படையில நாம வச்சு பார்த்தோம்னா, இந்த நமக்கு வரக்கூடிய ஆசைகள், வரக்கூடிய எதிர்பார்ப்புகள், வரக்கூடிய பேராசை, பதவி ஆசை, இது எல்லாமே அழியக்கூடியவை. இதிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் புத்தருடைய ஒட்டுமொத்த சித்தாந்தமாக இருக்கிறது. அந்த மாதிரியான கதைகள்ல இன்னொரு கதை ஆமரபாலி என்ற ஒரு பெண்ணை பத்தினது. ஆம்பரம் அப்படின்னாலே மாந்தோப்பு அப்படின்னு அர்த்தம். வைசாலி நகரம். இந்த நகரத்துல ஒரு கணிகை, ஒரு பெண் அந்த தோட்டத்திற்குள்ளே ஒரு குழந்தையினுடைய குரலை கேட்கிறாள், அழுகுரலை கேட்கிறாள். அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறாள். அந்த குழந்தை அழகாக இருக்கிறது. அந்த குழந்தையை மன்னன் பிம்பிசாரன் திருமணம் செய்ய விரும்புகிறான். அவள் மறுத்து விடுகிறாள். அது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெண்கள் எவ்வளவு தெளிவாக இருக்கிறார்கள்ங்கிறத காட்டுது. மணிமேகலையில மிக முக்கியமான ஒன்று, வாழ்க்கையில் துக்கம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. அந்த துன்பத்திற்கு காரணம் இருக்கிறது. அந்த துன்பம், காரணம், இந்த ரெண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை போக்குறதுக்கான ஒரு வழி இருக்கும். துக்க நிவர்த்தி இருக்கும். துக்கத்தை போக்கிக்கிற ஒரு வழி இருக்கும். அந்த மூணும் நடந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய விடுதலை நமக்கு கிடைக்கும். அது பரிநிர்வாணம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ கோவலனுக்கும் மாதவிக்குமான ஒரு அபரிமிதமான கலை ஆர்வம். கோவலன் மிகப்பெரிய ரசிகனாக இருக்கிறான். மாதவி ஒரு நடன மங்கையாக, கணிகையராக இருக்கிறாள். அந்த நடனத்தில் கோவலன் மனம் ஈர்க்கப்படுகிறான். கண்ணகியை விட்டு கோவலன் மாதவியோடு இல்லறம் நடத்த செல்லுகிறான். இருவரும் காவிரியில் நீராடிக்கொண்டே சில கதையாடல்கள் அவர்களுக்குள் நடைபெறுகிறது. அப்பொழுது அவன் ஒரு கங்கையை சுமந்திருக்கக்கூடிய ஒரு சிவபெருமான் காவிரியையும் அணிந்து கொள்ளும் பொழுது கற்புடைய பெண்கள் கோபிச்சிக்க மாட்டாங்க என்று அவன் பாடுகிறான். ஆனால் அவள் அறம் சார்ந்த ஒரு தலைவன் அல்லது ஒரு ஆண்மகன், தகாத செயல் எதையும் செய்யாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அல்லது செய்து கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அப்படியான எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டான் என்று ஒரு பதில் தருவான். இப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆண் பேசும் பொழுது ஒரு பெண் அமைதியாக இருக்க வேண்டும். நான் செய்யறது தப்புதான், ஆனா கற்புடையவ கோச்சிக்க மாட்டா அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க செய்யறது தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா ஒரு பெண் தனக்காக வருபவன் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு கிடையாது என்பதை அவள் ஒரு அறிவார்ந்த நிலையில ஒரு பதில் தருவாள். இந்த பதில் அவனை சுடுகிறது. இருவரும் பிரிகிறார்கள். அப்ப இவங்களுக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு பேரினுடைய வாழ்க்கை இன்பம் என்ற இடத்திலிருந்து துன்பத்திற்கு நகருகிறது. இப்ப துன்பம் இப்ப இருக்கு. துன்பத்துக்கு காரணம் என்ன? இவர்களுடைய உரையாடல். துக்கம், துக்க காரணம், துக்க அடுத்தது உற்பத்தி, அத நிவர்த்தி, அது என்னவாக இருக்கிறது என்றால், இந்த ரெண்டு பேரும் இனி சேர்ந்து வாழ்வது சரியல்ல, பிரிஞ்சிடலாம், பிரிஞ்சு போயிடுறான். அவன் கோவலன் கண்ணகியோட போய் சேர்ந்துடுறான். இப்போ இவ என்ன பண்றா? துக்க நிவாரணம், அவளுக்கு ஒரு வழி தெரியணும் இல்லையா? துக்க மார்க்கம், அதுல இருந்து வெளியில வரணும். அவள் பௌத்தத்தை தனக்கான ஆயுதமாக எடுத்துக் கொள்ளுகிறாள். இந்த செய்திதான் ஒட்டுமொத்த புத்தருடைய சித்தாந்தங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக நாம் பார்க்கணும். வாழ்க்கையில துன்பம் இருக்கிறது, ஆசையே துன்பத்திற்கு காரணம் மட்டும் சொல்லிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. இல்ல, அவர் அப்படி சொல்லல. ஆசை இல்லாமல் ஒருவர் இருக்க, ஆசை இல்லைன்னா குழந்தை பெக்க முடியாது. அப்படிதான் நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஆனால் அதீதமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அடிப்படை அறம். அதுதான் தர்மம் என்று, அதுதான் தம்மம், தர்மம் இல்ல தம்மம் என்று புத்தர் சொல்லுகிறார்.
இந்த இடத்துல இந்த பிம்பிசாரன் கேட்ட பொழுது அவ மறுத்துடுறா. இப்போ ஒரு கதை அவர் சொல்லுவார். இந்த பெண்ணை அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பாடம். ஏன் புத்தர் இன்றைக்கும் தேவைப்படுகிறாருன்னா இதுதான். பார்க்கிற உடனேயே ஒரு பெண்ணை அடைஞ்சிடணும்னு நினைக்கிற ஒரு வக்ரம். இது எங்கிருந்து தொடங்குகிறது? அது மனத்திலிருந்து தொடங்குகிறது, மூளையிலிருந்து தொடங்குகிறது, ஒரு செரட்டோனின், அதெல்லாம் நான் அந்த இதுக்குள்ள நான் போக மாட்டேன். ஆனால் ஒரு பெண்ணை நாம எப்படி கட்டுக்குள்ள வச்சிருக்கிறோம், ஒரு ஆணை எப்படி கட்டவிழ்த்து விட்டுருக்கோங்கிறதா இது. அப்போ ஒரு 8 வயசு பிள்ளைய, ஒரு 10 வயசு பிள்ளைய, ஒரு டாய்லெட் போக வந்த பிள்ளையெல்லாம் நம்ம கூட்டு பாலியல் செய்து கொலை செய்யறோம் அப்படிங்கிறப்போ அங்க புத்தரை நாம நினைவுபடுத்திக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெண்ணை அடையணும்னு பிம்பிசாரன் விரும்பும் பொழுது இல்ல, அவ மறுக்கும் பொழுது விட்டுறணும். இப்ப இன்னொரு இடத்துல வேற ஒரு கதையில அவர் சொல்லுவாரு, அந்த தலைப்பை நான் மறந்திருக்கேன். அதாவது என்னன்னா, அந்த பெண் அதாவது நிச்சயமா நான் யாரையும் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லையில, அதற்கு அந்த அந்த ஆணுக்கு ஒரு கதை சொல்லுவதாக இருக்கும் புத்தர். அது என்ன அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டிருக்கிறப்போ அந்த பெண்ணை போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் நோயிலிருந்து விடுபட்டு வேற விதமான அந்த இளமை, அழகு எல்லாம் போன பிறகு பார்க்கிறது. அதன் பிறகு அவ செத்து போறா. செத்து போனப்போ போய் பார்க்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு பார்க்கிறது. அன்பன் இதுல இருந்தா எனக்கு சொல்லலாம் அது எந்த கதாபாத்திரம்னு. அப்போ 4 நாள் கழிச்சு பக்கத்திலே போக முடியல, அந்த பிணம் நாறுகிறது. இதுதான் யாக்கை நிலையாமை அப்படின்னு புத்தர் சொல்றார். யாக்கை நிலையாமை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் பாவேகன் என்ன சொல்லுவான்னா, வயதான காலத்துல அருகருகே கிடந்தோம் செயலற்று அப்படின்னு. அதாவது இதெல்லாம் நாகரிகமான வார்த்தை. ஏன்னா இதுதான் கவிஞர்களுடைய கவித்துவ அழகு. ஆக இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை நேரிடையாகவே புத்தர் காட்டுவார். செத்து போற ஒரு குழந்தைய எனக்கு திருப்பி கொடுன்னு போய் நீ கேட்கிற ஒரு பெண் கிட்ட, சுஜாத்தை கிட்ட, கௌதமி கிட்ட எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பதில் கேட்கல. இறந்து போன உடல் இறந்ததுதான் அப்படின்னு ஒரு பதில் சொல்லும் பொழுது அதை ஏத்துக்க அவளுக்கு மனசு இல்லை. சரி, அப்படியா, உன்னுடைய குழந்தை உனக்கு திருப்பி தரணுமா, சரி போ, நீ போய் ஒரு வீட்டுல கடுகு வாங்கிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன் என்ன, எந்த வீட்டில் இறப்பு நிகழவில்லையோ அந்த வீட்டிலிருந்து தான் நீ கடுகு வாங்கி வரணும் அப்படின்னு அவரு சொல்லி அனுப்புறார். எந்த வீட்டுல இறப்பு இல்லாம இருக்க முடியும்? ஒரு வீட்டுக்கு போனா அப்பா, ஒரு வீட்டுக்கு போனா மாமனார், ஒரு வீட்டுக்கு போனா மாமியார், ஒரு வீட்டுக்கு போனா குழந்தை, ஒரு வீட்டுக்கு போனா தாத்தா. அந்த அந்த ஏரியா முழுக்க எந்த வீட்டிலும் கடுகு கிடைக்கவில்லை. அவ சொல்லுவா. அப்ப புத்தர் சொல்லுவார், இறப்பு என்பது ஒரு மலர் காலையில் மலர்ந்து மனம் வீசி அழகாக காட்சி தந்து அது மாலையில் சுருண்டு சுருங்கி அந்த மரத்தில் இருந்தோ அல்லது அந்த செடியில் இருந்தோ அந்த கொடியில் இருந்தோ உதிர்வதை போலத்தான் மனிதனுடைய வாழ்க்கை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுதான் வாழ்க்கை தத்துவம். இந்த வாழ்க்கை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு இல்லை, என்றைக்குமே புத்தர் தேவைப்படுகிறார் அப்படிங்கிறதா மிக முக்கியமானது. இது கடைசியாக நான் சொல்ல வருவது, அவர் சொல்றது ஏன் போரை நிறுத்தணும், அதுக்கு புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரை பகைமையால் பகையை வெல்ல முடியாது. அதனாலதான் கம்பன் சொல்லுவான், அதாவது 2 பேரு போர் நடத்திக்கிறாங்க அப்படின்னா, போர் வேணா நிக்கலாம், போர் ஒடுங்கும், புகழ் ஒடுங்காது அப்படின்னு சொல்லுவார். போரை ஒடுக்கிடலாம், நிறுத்திக்கலாம், வேண்டாம். இதுதான் கோவூர்கிழார் என்ற ஒரு புலவர் சோழன் நலங்கிள்ளிக்கும் சோழன் நெடுங்கிள்ளிக்கும் இடையே மதுரையையும் உறையூரை யார் கைப்பற்றுவது என்று போட்டி நடந்த பொழுது அவர் சொல்லுவார், அடமடையனுங்களா, நீ மதுரைய நீ ஜெயிக்கிற சோழனா இருந்தாலும் நல்ல நலங்கிள்ளியா இருந்தாலும் அல்லது உறையூரை வெற்றி கொள்ளக்கூடிய நெடுங்கிள்ளியாக இருந்தாலும் வெற்றி பெறுவதோ தோல்வி பெறுவதோ ஒரே குடிதாண்டா, அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, எதுக்குடா சண்டைன்னு கேட்பாங்க. புறநானூறு நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு செய்தி, பகைமையை பகைமையால் வெல்ல முடியாது.
ரெண்டாவது அவர் சொல்றது, அப்ப எது வெல்லும்? அன்புதான் வெல்லும், வேற எதுவும் வெல்லாது. யாதனின் யாதனின் நீங்கினா நோதல் அதனின் அதனின் இளன். வள்ளுவர் ஏன் அதை சொன்னாருன்னா, இந்த போருக்கு காரணம் பொறாமை, மற்ற மற்ற விஷயங்கள், நெகட்டிவா எல்லாமே நம்ம சொல்லலாம். அடுத்தவர் சொல்றது, இப்ப வேணா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில நடக்கிற ஒரு போர் நிக்கலாம், தற்காலிகமாக போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது என்று 2 நாடுகளும் செய்தி பரிமாறி உள்ளன அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஆனால் அது என்ன ஆகும்? திரும்ப தழைக்கும். அப்ப போர் நிறுத்தம் வருமா? வராது. அதுக்கு என்ன காரணம்? ஆசைதான் காரணம். இங்கதான் நீங்க ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்ற ஒரு அந்த புத்தருடைய மேற்கோளை புரிஞ்சுக்கணும். அடுத்து, இந்த பேராசைப்படுவது என்பது எல்லையற்ற அதிகாரத்தினுடைய ஆசையாக இருக்கிறது. தாவேக்காவுக்கு எல்லா கட்சியினரும் வந்து சேர்ந்துடணும். ஒரு அதுக்கு பின்னால ஒரு கொள்கை இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் இருந்து நாங்கள் வெற்றி பெறுவோம், அது ஒரு ஆசைதான். ஆனால் அதில் நாங்கள் தொடர மாட்டோம். ஏன்னா இப்ப வந்து எங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் போகும், அல்லது இதுவரையில் அதிகாரம் இல்லை, இனி எங்களுக்கு அதிகாரம் தேவையாக இருக்கிறது என்றால் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சியில நான் போய் சேர்ந்துக்குவேன். அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், தாவேக்காவா இருக்கட்டும். தாவேக்கா இப்போதைக்கு போகாது, விசிகாவாக இருக்கட்டும். இது நான் தமிழ்நாடு அளவுல வச்சு சொல்றேன். அப்ப இந்த அதிகார ஆசை என்பது கொள்கையை நீர்த்து போக செய்யும். இது கூடாது என்று அன்னைக்கே வந்து புத்தர் சொல்லியிருக்கார். அப்போ போரை நிறுத்த வேண்டுமானால் பேராசையை துறக்க வேண்டும். ஆயுதங்களால் வெல்வதை விட அன்பினால் வெல்ல வேண்டும். அடிப்படையில புத்தர் சொல்லுவது, அன்பால் அன்பு கொள்ள வேண்டும், உயிர்களின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த அன்பும் அறமும் குடும்பத்திலிருந்து அது தழைக்க வேண்டும். அங்கே ஒரு தம்மம், ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அந்த தம்மம் என்பது குடும்பத்தை பாதுகாப்பதை போல சமூகத்தையும் அது பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் புத்தர் எல்லா இடத்திலும் வேறு வேறு கதைகளின் மூலமாக சொல்லி செல்கிறார். எனவே புத்தர் இனி தேவையா தேவையில்லையா என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்பாக உரையாற்றி இன்றைய சிறப்பழைப்பாளர் அரங்கமல்லிகா அம்மார் கலந்துரையாடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துறை வழங்குவதற்கு நீதியரசர் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கலந்துரையாடுவோம் பேரவையின் சிறப்பு விருந்தினர் அம்மா முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள் புத்தர் ஏன் தேவை என்ற தலைப்பில் அருமையான ஒரு உரையை ஆற்றியிருக்கிறார்கள். அவர் நமது பேரவையின் 2000வது நிகழ்வு மதுரையில் நடந்தபோது அதில் கலந்து கொண்டு, அதுவும் சென்னை நகரில் இருந்து மதுரைக்கு வந்து கலந்து கொண்டு அந்த விழாவிற்கும் நமக்கும் பெருமை சேர்த்த அந்த நிகழ்வை நாம் மறக்க முடியாது. அவர்கள் மிக மிக ஒரு பேரறிவாளர். அவருடைய அந்த ஆளுமை, புலமை மிக்க அந்த அறிவை அந்த விழாவிலேதான் நான் கண்டேன். அந்த அளவுக்கு அவர்கள் சிறப்பு வாய்ந்த ஒருவர். இன்று உரையாற்றியது மகிழ்ச்சியை தருகிறது. புத்தர் ஏன் தேவை என்பதை பற்றி உரையாற்றும் போது அம்மா சொன்னார்கள், புத்தர் நானும் ஒரு விவசாயி தான் என்றாராம். அதற்கு அந்த விவசாயி எப்படி என்று நீங்கள் விதை விதைக்கிறீர்கள், நான் அன்பு, கருணை இதை போதிக்கிறேன். அந்த
அன்பும் கருணையும்தான் விதை என்று புத்தர் கூறுகிறார். அடுத்து, அற சிந்தனையை நான் பரப்பி வருகிறேன் மக்களிடையே, அதுதான் நீங்கள் செய்கின்ற அறுவடை என்ற செயலாகும் என்கிறார். அடுத்து, வேறு உழுவதற்கான சாதனங்கள் இல்லையே என்று சொல்லும் பொழுது புத்தர் அறிவுதான் நுகத்தடி, ஞானம்தான் ஏற்கால் என்று புத்தர் சொல்வதாக அம்மா சொன்ன அந்த செய்தி மிகவும் அருமையாக இருந்தது. அடுத்து, புத்தர் பிறந்தது இந்திய நாட்டில்தான். ஆனால் இந்த இந்திய நாட்டில் அந்த புத்த மதமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம், யார் காரணம் என்பதை பற்றிய சிந்தனையை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டியது மிகவும் அவசியம் என்று நான் கருதுகிறேன். புத்தர் வந்த பின்புதான் இந்த நாட்டிலே புலால் உண்ணக்கூடாது என்கிற போதனை துவக்கப்பட்டது என்று சொல்லலாம். அவர் புலாலை அறவே மறுத்தார். இதுல இன்னொரு வேடிக்கை என்னவென்றால், புத்தர் வந்து தன் கொள்கைகளை பரப்பி கொண்டு மக்களை ஈர்த்ததின் விளைவாகத்தான் அதுவரை பசு மாமிசம் கூட விட்டு வைக்காமல் சாப்பிட்டு கொண்டிருந்த பார்ப்பனர்கள் சைவத்திற்கு திரும்பினார்கள், புலால் உண்ணுவதை நிறுத்தினார்கள் என்பது ஒரு வரலாற்று செய்தியாகும் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். இது உண்மைதான், நான் சொல்ல மறந்துட்டேன் நான். இதுதான் உண்மை. அடுத்து, அம்மா அவர்கள் இன்றைய பிரச்சனையை கூட விட்டு வைக்கவில்லை. ஈரான் ஈராக் போரு, மேகதாது அணைக்கட்டு எல்லாவற்றையுமே அவர் தொட்டு சென்று விட்டார். அந்த அளவுக்கு இன்றைய செய்திகளையும் அவர்கள் எடுத்து சொன்ன விதம் அருமையாக இருந்தது. அதோடு மட்டுமல்ல, இந்த இலங்கை பிரச்சனையில் தமிழர்களை சாகடித்து அந்த இனத்தையே அழிக்கின்ற அந்த கொடுமையை அவர்கள் அருமையாக எடுத்து சொல்லி அதிலே ஒரு செய்தியை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த இலங்கையில் உள்ள சிங்களவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். புத்தர் அகிம்சையை போதித்தார். ஆனால் இலங்கையில் உள்ள அந்த புத்தர்கள் வன்முறையை கையில் எடுத்துக் கொண்டார்கள் என்பதை அருமையாக எடுத்து சொன்னார். என்னை பொறுத்தவரையில் அது புத்த மதமாக இருந்தாலும் சரி, கிறித்துவ மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, அந்த மதங்கள் எல்லாம் மனிதனை பக்குவப்படுத்தவில்லை, வெறியர்களாக தான் ஆக்கி கொண்டிருக்கிறது என்று நான் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள் மிக சுருக்கமாக ஆனால் நறுக்கு தெரித்தாற் போல் ஒரு செய்தியை சொன்னார். பெரியார் சொல்லுகிறார், பக்தி வந்தால் புத்தி போகும், புத்தி வந்தால் பக்தி போகும் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை நம் நண்பர்களுக்கு நான் அறிவித்து, அருமையாக உரையாற்றிய அம்மா முனைவர் அரங்க மல்லிகா அவர்களை, நீங்கள் உடல் நலம் கருதி சில மாதங்கள் வரவில்லை என்றீர்கள், இப்பொழுது உடல் நலம் தேறிவிட்டது என்று நான் நம்புகிறேன். இனிமேல் அடிக்கடி இந்த அவைக்கு வந்து எங்களுக்கு அரிய கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை வாயார மனதார வாழ்த்துவதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று கூறி
வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா, சிறப்பாக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி. ரொம்ப நன்றி. ஏன்னா இது வந்து மோதிர கையால குட்டுப்படுறது. ஐயோ, நான் குட்டு போடலையே, குட்டு அப்படியே வைக்கலையே, லேசா அப்படி. ஆமா. இல்ல இல்ல, தட்டி தான் கொடுத்தேன், அதான் குட்டு நான் வைக்கல. பெருமையா சொல்றேன். நான் பெருமையா தான் சொல்றேன். தட்டியதுன்னு சொல்லலாம், குட்டியதுன்னு சொல்லக்கூடாது. தட்டியது, மன்னிக்கணும், தட்டியது. நன்றிங்க. உண்மை. நன்றி. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி நீதியாசன் நடராசன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களே அன்பை அழைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு வெண்மலம் அவர்களே அன்பன் கேட்டுக்கொள்கிறோம். ஓப்ப தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்திய புலவர் தொழில். மகிழ்வாக கூடியிருந்தாலும் இனி எப்போது காண்போம் என்று நினைக்கும்படி பிரிதலும் புலவர்களுடைய தொழிலாகும். அதை விடுத்து பார்த்தீங்கன்னா, இன்றைய தலைப்புக்காக நான் ஒரு குரல் சொல்லணும்னு நினைக்கிறேன். யான் எனது என்னும் செருக்கெருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்னும் செருக்கை அகற்றி துறவோர் வானுலகம் மேலான புகழுலகத்தை சொர்க்கத்திலும் மேலான மோட்சமான வீடு பெற்றை பெறுவார்கள் என்பதுதான் அந்த குரலோட பொருள். இன்றைய 2174வது நிகழ்வுல பெருமைக்குரிய போற்றுதலுக்குரிய பேராசிரியர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்கள் பார்த்தீங்கன்னா பெண்ணிய செயல்பாட்டாளர். அதே போல நம்முடைய பேரவையினுடைய உறுப்பினர், மேலாண் தமிழ்துறை தலைவராகவும் இருந்தவர். அதே மாதிரி மகளிர் மைய இயக்குனராக எத்திராஜி கல்லூரியில் இப்படி கவிஞராகவும் இருந்து வந்திருக்கிற அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். வேண்மாள் அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரையும் வணங்குவதிலும் பாராட்டுவதிலும் பெருமை கொள்கிறேன். அம்மா அவர்கள் இயற்கை எழுதிய நாளில் வெகு அம்மாவுக்கு ஒரு நினைவஞ்சலி உடனடியாக தயார் செய்து போட்டுவிட்டு இந்த நடுவிலே ஒரு 10 நாளுக்குள்ள வரலாம்னு இருக்கோம். அந்த செய்தியும் சொல்லி மாலையில நாங்கள் நினைவஞ்சலியோடு தொடங்கினோம் என்பதையும் சொல்லி, புத்தன் ஏன் தேவை என்கிற ஒரு தலைப்பை அம்மா பேசும்போது, கண்டிப்பாக நல்ல தலைப்பு, நீங்கள் பேசுங்களாம்மா அப்படின்னு சொன்னேன். நீதிபதி என்னன்னு நினைப்பாரோ அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிற மாதிரி கேட்டாங்க மனசுக்குள்ள. ஆனால் அவர் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. பெரியாரை பிடிக்கும் என்பவர்கள் வள்ளுவரை பிடிக்க கூடாதா, புத்தரை பிடிக்க கூடாதா அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாம் கடந்து தானே நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். அமைதியற்ற மனதிற்கும் துன்பங்களுக்கும் காரணமான ஆசையை வென்று கௌதம புத்தரின் போதனைகளை மூலம் சுய விழிப்புணை அடைவதே இன்றைய நவீன உலகத்தினுடைய புத்தருடைய தேவையாகும். அதான் புத்தருக்கு இன்னைக்கு ஏன்டா தேவைன்னு கேட்டா, அந்த இன்றைய காலகட்டத்தில் புத்தரின் போதனைகளை ஏன் மிகவும் அவசியமாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதீத ஆசைகளும் ஓட்டமும் நிறைந்த இன்றைய வாழ்க்கையில் மனப்பாட தளத்தில் கூறப்பட்டுள்ளபடி மனதை ஒழுங்குபடுத்தி மன ஒழுக்கத்தை குறைக்க இதுவே வழிவகுக்கிறது. அதே மாதிரி டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய பார்வையில் ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை உருவாக்க புத்தரின் தன்மம் அவசியமாகிறது. அதுதான் அம்மா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க. அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னார். நான் கூட கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரு தண்ணி பிரச்சனைக்காக தான் நாட்டை கடத்தினார் என்பதை நான் இன்னைக்கு தான் கேள்விப்படுறேன். அதனால சொல்றதுல எனக்கு வெக்கமும் கிடையாது. ஆனால்
அவரு இது மாதிரி 4 விடயங்களை பார்த்தார். அவருக்கு வீட்டுக்கு போனாரு, ஞானம் வந்தது. அதுக்கப்புறம் வீட்டுல சொன்னாரு, நான் துறவறம் போட போறேன் அப்படின்னு சொல்லி. இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைலாம் பிறந்த பிறகு ஒரு நாள் கேட்டுட்டு தான் வெளியே வந்தாருன்னு ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு சாரார் சொல்றாங்க. ஒரு சாரார் என்ன சொல்றாங்க, போயா அவர் நடுத்தெருல தூக்கத்திலேயே விட்டுட்டு போயிட்டாரு, வீட்டை விட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு நடுத்தெருக்கு போயிட்டாரு, அங்க எங்கேயும் போனாரு தெரியல, தன்னுடைய இதுவே அவர் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் பேசிக்கிறாங்க. ஆனால் அது உண்மை என்னவென்று நமக்கு தெரியாது, ஏன்னா பல ஆண்டுகள் போயிட்டதுனால. அதனால குருவை விட உங்களின் உள் ஒளியே நீங்கள் இருக்கும் என்ற சுயசிந்தனையை புத்தர் போதிக்கிறார். அதே மாதிரி அமைதிப்படியான சுகபோகம் மற்றும் கடுமையான துறவரம் ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நடு வழி வாழ்க்கையை சமநிலையில் கொண்டு செல்ல உதவுகிறது அப்படின்னு சொல்றாரு. பௌத்தம் குறிப்பிடுவது போல யதார்த்தத்தை புரிந்து கொண்டு மனித ஆற்றலை பெருக்க இது உதவுகிறது. புத்தரின் எந்த தத்துவத்தையும் உங்களால் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த விரும்புகிறீர்களோ, தியானம் மற்றும் மன அமைதி, பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி, நடுவழி வாழ்க்கை முறை, நீங்கள் விரும்பும் தலைப்பை தேர்வு செய்தால் அதற்கான விதிமுறைகளை ஆழமாக உள்ளே போய் வாழ்க்கையில் பார்க்கலாம் என்பதை அம்மா அவர்கள் இதுவரையில் நிறைய சிறந்த உரையை ஆற்றி, நான் கூட எங்க ஊர்ல மூத்த வழக்கறிஞர் ஐயாவுக்கு தெரியும், பழனிராஜ் ஐயா அவர்கள் நீங்களும் புத்தராகலாம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதி முதன்முறையாக என்னிடம் கூப்பிட்டு இது மாதிரி வெளியிட போறேன், நீங்களும் புத்தராகலாம் அப்படின்னு சொல்லி. அதுல நான் அவர் பேசுற ஒரு பேச்சில சொன்னார், புத்தம் என்பது வேற, சித்தார்த்தன் என்பது வேறு, புத்தம் என்பது வேறு, நீங்கள் கூட புத்தன் ஆகலாம். புத்தத்துக்கு அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லும் போதுதான் தெரிஞ்சது, ஓ புத்தன் வேறு சித்தார்த்தன் வேறு அப்படிங்கிறத புரியுது. அதனால புத்த மதம் இந்த நாடுகளை கடந்து கடலை கடந்து இந்தியாவில் பிறந்தாலும் கூட அது மிகப்பெரிய சிலைகளாக ஆப்கானிஸ்தானிலும் இலங்கையிலும் மலேசியாவிலும் சிங்கப்பூரிலும் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அதனுடைய ஆழமான தத்துவங்கள் தான். அசோகர் கூட கடைசி நேரத்தில் போரை வெறுத்த போது கடைசியாக சென்று அவர் புத்தம் சரணம் கச்சாமி என்று சொல்லி அசோகர் பொற்கால ஆட்சியை கொடுத்த அசோகர் புத்த மதத்தை தழுவினார் என்பதுதான் உண்மை. அதுபோல அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை எல்லாம் நாம் எடுத்துக்கொள்வதோடு மட்டுமல்ல கையாள வேண்டும் என்று சொல்லி கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, அம்மா அவர்களை ஐயா சொன்னது போல மீண்டும் மீண்டும் மாதத்தில் ஒரு முறை வந்து ஏதாவது உங்களிடம் இருக்கிற சுரங்கத்தில் இருக்கிற தங்கத்தை எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கள் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உறுதியா ஐயா, எனக்கும் அது மகிழ்ச்சி தான். சான்றோர் சபையில பேசுறது எனக்கும் மகிழ்ச்சி தான். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு நன்கொடை வேண்மல் அம்மா அவர்களை அன்புடன் நினைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு திருகாழி செல்வராஜ் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிமா பாப்பா. ஒரு நீண்ட ஒரே ஒரு நிமிஷம் அம்மா, நான் உண்மையாவே அன்னைக்கு வரணும்னு நினைச்சேன். கால் அடிபட்டு இருக்கு, அதனால வர முடியல. ஆமா, நான் கண்டிப்பா வரேன் ஒரு நாளுக்கு. எனக்கு ரொம்ப மனசெல்லாம் அங்கேயேதான் இருந்தது அன்னைக்கு வந்துட்டு. முத்து குமாரசாமிகிட்ட கூட சொன்னேன், என்ன வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படின்னு. இல்ல அப்படி வரக்கூடிய சூழலே அப்படின்னாரு அவர். என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரியும். ஒரு நாள் வாங்க, கண்டிப்பா வாங்க. நன்றி. ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்க வந்து அம்மா பார்த்துக்கணுங்கிறதுனால இதுல இணையறதே கிடையாது. ஐயா நீதியரசர் பேசும்போது அந்த ஒரு நாள் மட்டும் அதை இணைவோம். அம்மாவுக்கும் நாங்க பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு வந்து அது அவங்கள கவனிக்கலைன்ற மாதிரி அவங்க துன்பப்படுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு நாங்க இதுல எல்லாம் கூட இணையறது இல்லை. முழுமையா அம்மாவே பார்த்துட்டோம். அது ஒரு நிறைவு தான் எங்களுக்கு. அம்மாவை முழுமையா நல்லபடியா பார்த்துட்டோம். அதான் நீங்க சொல்றீங்க.
அது வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு நிறைவா தான் இருக்கு. அம்மாவை வந்து இறுதி வரை நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு. நல்ல நிறைவாழ்வு வாழ்ந்துதான் அவங்க மறைஞ்சாங்க. அதனால அது ஒரு பெரிய துன்பப்பட வேண்டாம். அவங்க இருந்தாலும் இன்னும் துன்பப்படுவாங்க இன்னும் இருந்தா. அதனால நாங்க வந்து அதை பெருசா எடுத்துக்கல. அவங்க நல்லபடியா ஒரு துன்பப்படாம இறந்து போனாங்கன்றதுல ஒரு இது. பேத்தி வேற பக்கத்துல இருந்தா, அவங்களுக்கு பிடித்த பேத்தி, என்னுடைய மகள் பக்கத்துல, அவ தான் பக்கத்துல இருந்தா. உயிர் போகும்போது அவங்க அவ தான் பக்கத்துல இருந்தா. அது அவங்களுக்கு அதுவே ஒரு இதுவா இருந்த மகிழ்ச்சியா இருக்கும். அவளை பார்த்துட்டு இருந்ததே. அமெரிக்கால இருக்கா, அமெரிக்கால இருந்து வந்திருந்தா பார்க்கறதுக்காக. அது எல்லாமே எங்களுக்கு ஒரு இதுவா இருக்கு. அதனால இப்போ இனி வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கொஞ்சம் கலந்துக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கும் ஒரு மாற்றம் வேணும் இல்லையா? சும்மா அப்படியே மனதை வந்து அதையே நினைச்சிட்டு இருக்க கூடாதுங்கிறதுனால இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. உங்களுடைய உரை, நீங்க நன்னன்குடி விழாவுக்கெல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப அதனால அம்மாவும் தெரியும், அப்பாவும் தெரியும். அதெல்லாம் வந்து நீங்க இருந்ததுனால அது உங்களுக்கும் அந்த அம்மாவை பற்றிய நினைவுகள் இருக்கும். அந்த துன்பம் தான், ஆசைதான் துன்பத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் அப்படின்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதை வந்து விளக்குவதற்காக நீங்க வந்து சொன்ன எடுத்துக்காட்டுகளும் நல்லா இருந்தது. ஈராக் போர் பற்றியும், இலங்கை போர் பற்றியும், அப்புறம் இங்கே நடக்கிற இன்றைய அரசியல் பத்தியும் நீங்க சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்தது. விஜய்க்கு வந்து எல்லா கட்சியும் தான் கூட வரணும்னு ஆசைங்கிறத சொன்னீங்கல்ல, அருமையான கருத்து. இப்ப எல்லாருக்கும் அது புரியும். நீங்க இந்த ஒரு வரிய சொன்னீங்கன்னா போறோம், எல்லா மக்களுக்கும் அது புரியும் ஆசைன்னா என்னன்னு. அப்படி எல்லாரையும் எடுத்துக்கிறான். ஒரு கட்சியில திமுகவில் போட்டிட்டு வெற்றி பெற்றுட்டு அமைச்சர் பதவிக்கோ இதுக்கோ ஆதாயத்துக்கோ அந்த இதுக்கு போறானுங்க. அப்படி ஒரு ஆசை வெளிப்படையா தெரியுது நமக்கு. அது அருமையான எடுத்துக்காட்டு. ரொம்ப நல்லா இருந்ததுமா. ரொம்ப சிறப்பு உரை. நாங்க வந்து இன்னைக்கு கேட்டது எங்களுக்கு நிறைவா இருக்கு. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி வெண்மலா அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். திறன் தயாரிலே இருக்குமாறு ஜானகி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மையார் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள், நன்றியுடன் வாழ்த்துக்கள். அம்மையார் அவர்கள் வந்து நான் வந்து அவங்ககிட்ட நான் ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி எனக்கு அப்போ வந்துச்சு. ஏன்னா அந்த ஸ்கூல்ல படிச்செல்லாம் ரிவிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ரிவிஷன் அங்க கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க. ஆசை அறவே ஒழிக்கணும் அப்படின்னா அந்த 2-3 அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஆக இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அவங்க படம் இருக்குது, அவ்வளவு சிறந்த பேச்சு. மதுரையில வந்து உங்களோட பேச்சை நான் கேட்க முடியல, ஆனா இன்னைக்கு நான் வந்து இந்த உரையை நான் கேட்டுட்டேன். மிக சிறந்த உரை. அதாவது நிறைய கதை சொல்லி மாதிரி நிறைய கதையை அம்மா ஆழ்ந்து எடுத்து சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த கதைகளை இப்ப உள்ள இளையோர்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு விஷயம். இது அருமையான வந்து இதை நீங்க கையாண்ட விதம் மிக சிறப்பு. நீங்க கையாண்ட வந்து மிக சிறப்பு. புத்தருடைய போதனைகளையும் அது காத்தோட நீங்க அந்த ட்ரம்ப் எல்லாம் எல்லாத்தையும் சொன்னீங்க. அது ரொம்ப ரொம்ப தேவை. எல்லாம் உண்மையில தேவை. யாருமே என்ன பண்றாங்க, இந்த எளியவர்களை வாழ்த்தி வளர்த்தி ஏதாவது பண்ணணுங்கிறதுனால தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே. அதை வந்து சிறப்புமா நீங்க திரும்ப திரும்ப வரணும். மன்றத்துல இது மாதிரி நிகழ்ச்சிகள் நிறைய கலந்துக்கிட்டு உங்களோட அனுபவங்களை சொல்லணும், உங்களுடைய புலமையை நல்லா வெளிப்படுத்தணும். எங்களை மாதிரி வந்து இந்த அமைப்புக்கு வந்து நீங்க ஆதரவு தரணும் என்பது எங்களுடைய மற்ற ஆசை. நீங்க தொடர்ந்து செய்ய நம்புறோம். வாழ்த்துக்கலாம்மா. நன்றி, வணக்கம். சிங்கப்பூர். சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி சீர்காழி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு ஜானகி அம்மா நினைக்கும். திறன் தயாரில இருக்குமாறு டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள். அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் அம்மா அவர்கள் ஆற்றிய உரை மிகவும் ஒரு நிறைவான ஒரு உரை. அவையில் சான்றோர்களும் மான்றோர்களும் நிறைந்திருக்கும் இந்த அவையில் நாங்கள் இப்பொழுதும் இன்றும் ஒரு
கத்துக்குட்டியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது இந்நிலையில் எனக்கு புலப்பட்டது. ஒரு நிதானமான, ஒரு பொறுமையான, ஒரு புத்தரை போல ஒரு அமைதியான ஒரு உரையை நாங்கள் கேட்கும்போது எனக்கு மனதிற்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுபோல் அம்மா அவர்களை நான் 2 முறை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்தது. மதுரை நிகழ்விலும் அடுத்ததாக அம்மா அவர்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழியலன் ஐயா அவர்களோட மக்களாசிரியர் விருது பெறும் பொழுது தங்களை நான் பார்த்தேன் அம்மா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலே அந்த இடத்திலும் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு உரை நீங்க வழங்கிய விதம் ரொம்ப அழகாக இருந்தது. மனிதனை மனிதனாக பார்க்க வேண்டும், இந்த வார்த்தை தங்களிடமிருந்து புலப்பட்டது அன்று. அதுபோல இன்றும் மாணவர்களுக்கும் சரி, எங்களை போல் இப்பொழுதுதான் சில உரைகளை கற்றுக்கொண்டு இருக்கும் எங்களுக்கும் சரி, உங்களுடைய உரை ஆசீர்வாதமாக, ஒரு ஆசையாக இருந்தது. இதுபோல் ஒவ்வொரு மாதமும் இந்த கலந்துரையாடும் பேரவையில் நீங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ஆசி வழங்க வேண்டும். அதே போல நீங்கள் தொட்டு பேசிய அனைத்து தகவலுமே ரொம்ப அருமையாக இருந்தது. காலம் கருதி எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் அம்மா. நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய ஜானகி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு வெளியே பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்கள் அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி முத்து குணமதி. இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் என்னால் பிணை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாள். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் எடுத்துக்கொண்ட தலைப்பு புத்தன் ஏன் தேவை. புத்தன் மட்டுமல்ல, மீண்டும் ஒருமுறை பெரியாரும் தேவை. இந்த நாட்டில் மிக சிறப்பான கதைகளோடும் ஓமைகளோடும் மிக தெளிவாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் இன்றைய உரையை வழங்கிய பேராசிரியர் முனைவர் அரங்கமல்லிகா அம்மா அவர்களுக்கு கலந்துரையாடுவோம் பேரவையின் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய இல்லைய பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்பன் அழைக்கிறோம். தயாரில் இருக்குமாறு திருமதி அன்னபிரணி அம்மா அவர்களை அன்பன் கேட்டுக்கொள்கிறேன். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி அம்மா, மிகவும் சிறப்பான உரைங்க அம்மா. ஐயா கூறியது போல் ஒரு பள்ளியில் பாடம் கற்றது போலதான் அந்த உணர்வு எல்லாமே இருந்தது. அப்புறம் புத்தர் விவசாயி பத்திய கதைகள் மிக மிக அருமையா இருந்ததுங்க அம்மா. அது 16 வயசுலயே தண்ணிக்காக நாடு கடத்தப்பட்டாரு அப்படிங்கும்போது, சின்ன வயசு எதையும் அறியாத பருவம் தான் 16 வயசு கூட. அதுக்காக அவ்வளவு போராட்டங்களுக்கு அதுக்காகவே அவர் நாடு கடத்தப்பட்டாருன்னு இன்னும் நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அவங்களால ஏத்துக்க முடியாது அப்படின்றத அவரு இப்படிதான் சொல்லியிருக்காரு. நாவிய அந்த குழந்தைய இறந்து என் பிள்ளைய உயிர் பிச்சு கூட அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த தாய். அதுக்கு சொல்லுவாரு, நாவிய கடுகும் வேண்டும், அதுவும் ஒரு தாவரி தானும் வேண்டும், சாவினை அறியாத வீட்டில் தந்தை தாய் இருக்க வேண்டாம், பக்கமும் பதிகளிலே சென்று நீ பார்த்து இது வாங்கி வந்தால் உன் துக்கமும் அழகும் அம்மா, உன் குழந்தையும் சுகமாக வாழும் அம்மா அப்படின்னு சொல்லுவாரு. அம்மா எல்லா வீட்லயும் போய் கேட்டா எல்லார் வீட்லயும் சாவு, தாத்தா செத்துருக்காரு, பாட்டி செத்துருக்காங்க, அண்ணா அப்பா செத்துருக்காங்கன்னு எல்லாரும் சொல்லும் பொழுது அப்பதான் திரும்பி சொல்லுவாங்க, ஐயமிடு மனைகளிலே மரணம் என்றும் அறியாத மனையேதும் இல்லை இல்லை, வையகத்தில் பிறப்புதலில் இறப்பும் உண்டு, மாற்றிய விதி இது என்று உணர்ந்து கொண்டேன், கையமர்ந்த மகனையும் காணிலிட்டேன், கண்விழியாய் பிணம் வைத்து காப்பது உண்டோ, செய்யதிரு வடிபணிந்து போற்றி இந்த செய்தியினை தெரிவிக்க வந்தேன் என்றார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. திரும்ப அந்த கதையை திரும்பி நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க அம்மா. மிக சிறப்பான உரை. மிக்க நன்றிங்க அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்த்து சிறப்பாக வாழ்த்துறை வழங்கி செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றிகள். அடுத்த வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அழைத்ததற்கு நன்றி குணமதி. இன்று நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் முனைவர் அரங்க மல்லிகா அவர்களுக்கு முதற்க என்னுடைய வணக்கம். சான்றோர் பெருமக்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள் பல. அதாவது அரங்க மல்லிகாங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி அரங்கத்தையே ஒரு வழி ஆக்கிட்டாரு. நல்ல ஒரு பேச்சு, அதாவது திறமையான பேச்சு. முதல்ல குழந்தைகளுக்கு அந்த கதையை சொல்லும்போது முதல்ல ஆரம்பத்தில் அவர் எப்படி பிறந்தார், எங்கே பிறந்தாருங்கிற அழகாக நம்ம அந்த காலத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி அவர் அந்த இது சொன்னார். அதாவது சுத்தோதனர் மாயா அவங்களுக்கு குழந்தையா பிறந்தாருன்னு அந்த அம்மா அதாவது கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்றாங்க? ஒரு
வெள்ளை யானை வந்து வயிற்றுக்குள்ள புகுற மாதிரி கனவு கண்டு பயப்படுறாங்க. அதை வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க. அப்புறம் 5ஆம் நூற்றாண்டில் வந்து பிறந்தாரு அப்படிங்கிறத, அதாவது அப்போலாம் அந்த மரணம் பற்றி எல்லாருடைய மரணம் வந்து இயற்கையாக தான் இருக்கும், இல்லைன்னு. ஆனால் இவர் வந்து வைகாசி மாதம் பௌர்ணமி என்று நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது வைகாசி பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். அது வந்து அவருக்கு புத்தருக்கு கிடைச்சதுங்கும் போது ரொம்ப அருமையாக இருந்தது. மனசுக்கே ஒரு நிம்மதி கிடைச்சது. அடுத்து வந்து பொருளாதார நெருக்கடியை பற்றி சொன்னாங்க. இந்த நெருக்கடிக்கு வந்து புத்தர் ஏன் தேவைப்படுகிறார் என்பதை அழகாக விளக்கினாங்க. அதாவது அமைதியாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும், காமம் கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து அழகாக சொன்னாங்க. அப்புறம் தியானத்தால் தான் அவர் ஞானம் பெற்றார் அப்படிங்கிறத அழகாக சொன்னாங்க. ஒரு வந்து வனத்தில் வந்து பயங்கரமான காட்டில் போய் உட்காந்து தியானம் செய்கிறாரு. அந்த பயங்கர அந்த தியானத்தை மேற்கொள்ளும் போது நமக்கு கேட்கும் போதே பயமாக இருக்குது. உலகமே ஒரு காணல் நீருங்கிறத வந்து நிரூபித்தார். இந்த விவசாயிக்கும் அவருக்கும் ஒரு இது நடக்கிறது, பேச்சு நடக்கிறது. அப்போ அவருக்கு தகுந்த பதில் சொல்கிறாரு. என்னென்னா, அன்பும் கருணையும் இருக்கு, அதாவது விதைக்கு சமம் அதுன்றாரு. அப்புறம் நற்செயல்கள் தான் வந்து நெல்லைக்கு நெல்லை அறுவடை செய்கிறது. அறிவு தான் நுகத்தடி. அப்புறம் கலப்பை தான் தியானம்ன்றாரு. கைப்பிடி தான் தர்மம்ன்றாரு. அதை வந்து ஒரு அழகாக அந்த விவரித்து சொல்லும்போது ரொம்ப அழகாக இருந்தது. பஞ்சசீல கொள்கையை தான் அந்த இதை சொல்கிற புத்தி சொன்னார். அப்புறம் குரு, அதாவது இளைஞர்கள் வந்து இந்த கருப்பாம்பூச்சி குழுங்கிற வந்து டெல்லியில் வந்து ஒரு கலக்கின்றிருக்காங்கங்கிறத சொன்னாங்க. அடுத்தது வந்து போர் வந்து போர்னால எந்த நன்மையும் கிடையாது. அப்புறம் நாகபுத்திரனுக்கு குரு வந்து படைத்தளபதியாக இருந்து அந்த புத்தரை போய் பார்க்க சொல்ல, அவர் வந்து இது கிடைக்கல அவருக்கு. இருந்தாலும் 2-3 தடவை இது பண்ணோன்னா அந்த படைத்தளபதி போய் பார்க்குறாரு. அவங்க பேசிய பேச்சும் ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தீய செயல்களை செய்யக்கூடாது. அப்புறம் படைத்தளபதி வந்து போர் செய்யாமல் இருக்கலாமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ வந்து செய்யலாம், ஆனால் தண்டனைக்கு யார் உட்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத அழகாக எடுத்து சொல்கிறாரு. நல்ல நெறிகளால் அனைவரையும் செயல்பட வேண்டும் என்று அவரின் கொள்கையை கடைப்பிடித்தால் மக்களும் நலமுடன் வாழ்வார்கள் என்பதன் சின்னம். அப்புறம் மலரை வந்து இறப்புக்கு ஒப்பிட்டு பேசினார். எப்படி அழகாக முதல்ல எப்படி மலருது, அப்புறம் சாயந்தரம் பதங்கி அதை வந்து இறப்புக்கு ஒப்பிட்டு அழகாக பேசினார். அப்புறம் வாழ்க்கை தத்துவத்தை அழகாக எடுத்து சொன்னாங்க. அதை பகையை வந்து பகைமையால் வெல்ல முடியாது. குடும்பத்தை மட்டுமல்லாமல் சமூகத்தையும் பாதுகாக்கிறது மனிதனுடைய கடமை. அந்த அழகான அந்த புத்தருடைய வாக்குகளை அருமையாக எடுத்து கூறி எங்களை வந்து மெய்சிலிருக்க வச்சுட்டாங்க அம்மா. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கு. ரொம்ப நன்றி அம்மா. மிகப்பெரிய ஒரு ஃபீட்பேக்காகவே இருக்கு. நன்றி நன்றி. சிறப்பாக வாழ்த்துறை வழங்கிய திருமதி அன்னபூரணி அவர்களுக்கு நன்றிகள். நிகழ்வது காணல் உரை. காணல் உரை என்பது சிறப்பு அழைப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை தரப்படும் வாய்ப்பு. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனுபவத்தை பற்றியும், இந்த நிகழ்வில் ஏதேனும் விடுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும், இந்த நிகழ்வு மேலும் சிறப்பாக நடைபெற தங்களிடம் ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் அதை பற்றியும் சிறப்பு அழைப்பாளர் அவர்களை 3 நிமிடங்களில் விளக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள், சிறப்பு அழைப்பாளர் முனைவர் அரங்க மல்லிகா. எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்கு. 16 வயதா அல்லது 26 வயதாங்கிறது மட்டும் நான் கிராஸ் செக் பண்ணிட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஏன்னா திருமணத்திற்கு பிறகு தான் அவர் விட்டுட்டு போறாரு. அப்போ கண்டிப்பா வயது கூடி இருக்கும், அந்த ஒரு செய்தி. மற்றபடி எனக்கு இதுல வேற தகவல் நேரம் இருந்ததுன்னா இன்னும் 2-3 கதை சொல்லி இருக்கலாம். ஆனாலும் இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்தது. ஏன்னா நிறைய ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் சொல்றாரு. அதனால அதுவே சரியாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி. எல்லாருமே ரொம்ப அழகா அவங்க உள்வாங்கின விஷயத்த, குறிப்பா நீதியரசன் நடராசன் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தது, அதாவது உயிர் வதைக்கூடாது, குறிப்பா புலால் உண்ணக்கூடாதுங்கிறது வந்து புத்தர்கிட்ட இருந்து தான் அது வந்ததுங்கிற ஒரு செய்தி.
அதுக்கு முன்னால அந்தணர்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தி. இன்னைக்கு வந்து பசுவதை கூடாதுங்கிறான். ஒரு அரசாங்கமே ஒரு 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 குறிப்பிட்ட இனத்துக்காய் ஒரு மதத்தினருக்கானது என்று நினைச்சுக்கிட்டு தாக்குதல் அப்படிங்கிறது உணவுல இருந்து தொடங்குறதுங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாக இருக்கிறது. உணவு அப்படிங்கிறது எல்லாரும் அவங்க விரும்புற உணவை சாப்பிடலாம். அன்னைக்கு அந்த காலத்துல அவங்க சாப்பிட்டு இருந்திருக்காங்க பிராமணர்கள். இன்னைக்கு வந்து அவங்க தங்களை வந்து ஒரு பெரிய புனித சீலர்களாக காட்டிக்கிறதும், சாப்பிட்றவங்களை பார்த்து ஒரு தீண்டாதவர்கள் என்று நினைப்பதும் வந்து தவறான ஒரு செய்திக்கு நமக்கு சாட்சி வந்து புத்தர் தான். அவர் தான் முதல்ல புலால் உண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து அவர் சொல்லியிருக்கார். அது மாதிரி நிறைய நம்ம அவருடைய செய்திகளை படிக்கும்போது நிறைய கருத்துக்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதனாலதான் டாக்டர் லக்ஷ்மி நரசு போன்றவர்கள் அதாவது இந்து மதத்திலிருந்து மாறி அப்படியே பௌத்தத்தையே உள்வாங்கி கொண்டவராக டாக்டர் லக்ஷ்மி நரசு எல்லாம் ஒரு பெரிய ஆளுமையாக பௌத்த ஆளுமையாக வலம் வந்திருக்கிறார். பண்டிதர் அயோத்திதாசர் அதனாலதான் வந்து பௌத்தம் தான், அதாவது ஒரு தமிழ் பௌத்தம் தான் தமிழ்நாட்டினுடைய ஆதாரமாக ஆணிவேராக இருந்திருக்கிறது. அதிலிருந்துதான் இன்றைக்கு வந்து நாம வேற விஷயங்கள், அதாவது இந்து மதத்திற்குள்ள வழிபடக்கூடிய வழிபாட்டு முறைகள் இது எல்லாமே இங்கிருந்துதான் தொடங்குது, இங்கிருந்துதான் பௌத்தத்துல இருந்தா போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய டிபேட். அது வேணா நான் இன்னொரு நாள் நான் பேசுறேன். சிறப்பான ஒரு நிகழ்வு, எனக்கும் நிறைவாக இருக்கிறது. சிறப்பாக காணொலி வழங்கிய இன்றைய சிறப்பழைப்பாளர் அரங்கமல்லிகா அம்மாள் கலந்தளவும் பிரிவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. இனி நிகழ்வது 3ஆம் பகுதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2174 இன்றைய சிறப்பழைப்பாளர் அரங்கமல்லிகா அம்மாள் கலந்தளவும் பிரிவின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா அவர்கள் கலந்தளவும் உரையாற்றுவதற்காக பாடல் சார்ந்தல் புலனம் மூலமாக அனுப்பப்படும். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சி முன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வழங்கிய அனைத்து சடங்குகளுக்கும், குரலும் பொருளும் வழங்கிய சதிகளுக்கும், இசைபால் வழங்கியவர்களுக்கும், வரசல் வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். நிகழ்ச்சியினுடைய அழைப்புதல் பரிணாமம் தரும் ஷாமினி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மானமும் அறிவு மனிதனுக்கு அழகு, மனித மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம் என்ற வரிகளோடு நம்பிக்கை வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். சிறப்பு. நாளை ஆழ்கடலை பற்றி பேசுகிறார் சிறப்பு அழைப்பாளர். முதல் பகுதியை ஒருங்கிணைத்த ஈசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த 3 பகுதிகளை ஒருங்கிணைத்த முத்துக்குடும்பதிக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.